வெல்கம் டு ஏபிசி நாலேஜ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் டேர்ம் 1 யூனிட் 1 நம்பர் சிஸ்டத்தில் உள்ள எக்ஸசைஸ் 1.1 6 சம் பார்க்கலாம். ஆர் 11 plus 7 plus 10 and 11 plus bracket 7 plus 10 ஈக்குவல் மென்ஷன் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் பார்க்கலாம். 11 + 7 + 10 கொடுத்துருக்காங்க. இல்லை ப்ராக்கெட்டை வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. 11 + 7க்கு ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்தில் 11 + 7 + 10 தான் இருக்கு. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 7க்கும் 10க்கும் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஈக்குவலாக இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி, அதாவது உங்களுக்கு தெரியும்ல, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி, அடிட்டிவ் இன்வர்ஸ், அந்த மாதிரி இதில் வர ப்ராப்பர்ட்டி இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்குறாங்க. நான் இங்கே ஆன்சருக்கு 11 + 7 + 10 அண்டு 11 + 7 + 10 அதான் அவங்க கொடுத்துருக்க கொஷினாக அப்படியே நான் ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கிட்டேன். இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11 + 7 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த 10ஓட இந்த 7 ஆட் பண்ணிட்டா 17 ப்ளஸ் இதோட இந்த 1 ஆட் பண்ணிட்டா 18 + 10 போட்டு இந்த அண்டை அப்படியே போட்டுட்டு இந்த லெவல் அப்படியே போட்டுட்டு ப்ளஸ் 10 + 7 என்ன 17. இப்போ இங்கே 18 + 10 என்ன, ஃபர்ஸ்ட் இந்த 10 ஆட் பண்ணால் 20 வந்துடும். அதோட இந்த 8 ஆட் பண்ணால் 28 அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 10 வச்சுக்கோங்க, இங்கே 10 அப்போ 20, இங்கே 27, 28ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல 11 + 7 + 10 அதான் அந்த கொஸ்டின் அப்படியே எழுதிட்டு அண்டு 11 ப்ளஸ் அந்த இடத்துல கொடுத்துருக்க ப்ராக்கெட் அந்த கொஷின் இங்கே எழுதிட்டு ஆர் ரெண்டுமே ஒரே ஆன்சர் தானே வந்திருக்கு. இங்கே 28 தான் வந்திருக்கு, இங்கே 28 வந்திருக்கு. ஸோ இது வந்து ஈக்குவல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு எழுதிட்டேன். இது என்ன ப்ராப்பர்ட்டினா திஸ் இஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நான் கீழே எழுதிக்கிட்டேன். ஏன்னா இங்கே வந்து ப்ராக்கெட்டு இந்த பக்கம் போட்டால் இப்படி போட்டாலும் நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும், இந்த பக்கம் போட்டாலுமே அதே ஆன்சர் தான் வரும். அந்த ப்ராப்பர்ட்டி பேர் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ திஸ் இஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.